Hello everyone, welcome to Ece Academy. So இன்னைக்கு நம்ம செஷன் எப்படின்னா அது அந்த மெக்கானிக்கல் டிப்ளமா சிலபஸ்ல யூனிட் 9 கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்கோட ஒரு குயிக் ரிவிஷன். ஓகே, ஸோ எல்லா கான்செப்ட்டுமே வந்து ரொம்ப ப்ரீஃபாக ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேக் த மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே, உங்களோட எக்ஸாம் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த செஷனில். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி அந்த தியரி பாட்டும் கூட இதுக்கப்புறம் ஒன்று பார்க்கணும். ஓகேவா? ஸோ வாட் அண்ட் வை திங்ஸ் ஆர் ஹியர் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் திஸ் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்? ஸோ நம்ம ரிவிஷன் மீன்ஸ் அந்த யூனிட்டோட டைட்டில் வந்து கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். அதுனா என்னது? Actually, computer integrated manufacturing can be divided into two, CAD and CAM. CAD means design part, CAM means manufacturing part. Computer aided design, computer aided manufacturing. தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரிவேஷன்ஸ் கூட நீங்கள் நல்லா பார்த்துருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் அப்ரிவேஷன்ஸ் என்னது அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் என்னது அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த CAD ப்ளஸ் CAM இதோட ரெண்டோட சேர்த்தான் சின்னு சொல்லுவாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இந்த கேமுக்குள்ள அகெயின் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, பிளானிங் ஃபேஸ் அண்ட் கண்ட்ரோலிங் ஃபேஸ். ஓகே, யூ ஜஸ்ட் நோ வாட் ஆல் திங்ஸ் ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகே, அதுக்கு தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு தான் இந்த யூனிட் மொத்தமாக. ஓகே, இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் அது பண்ணுவாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகுது. ஓகே, இந்த ரிவிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெரி கிளியர் ஐடியா இருக்கும் இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்காங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது. யூ கேன் டேக்கிள் யுவர் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் we will go to computer aided design. ஓகே, ஸோ எந்த ஒரு ஒப்ஜெக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு சப்போஸ் யூ கேன் டூ இட் மேனுவலி. நீங்கள் அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அதில் உள்ள டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கேல், அந்த ப்ரொட்ராக்டர், டிவைடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, மினி டிராஃப்டர் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணிடலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டரோட ஹெல்ப் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் டிசைன்னா இந்த டிராயிங் ரெடி பண்ணுறதுக்கு, டிராயிங் மட்டும் இல்லை அதோட ஒரு மாடல் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரோட ஹெல்ப் பார்க்க போகுது. ஓகே, அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் டிசைன். ஸோ உங்களோட கேட் சாஃப்ட்வேர் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கேட் சாஃப்ட்வேர். ஓகே, கேட் சாஃப்ட்வேர் வந்து ஒரு சிடி கிடைக்கும், அந்த சிடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டுதுன்னா அது எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும்? அதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். ஓகே, உங்களோட வேர்ட், எக்ஸல் அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், மீன்ஸ் உங்களோட கேட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாப்புலர் கேட் சாஃப்ட்வேர்ஸ். டேக் ஏ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ஜாயிண்டாக ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இதை டிசைன் பண்ண முடியுது. ஓகே, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இருந்தால் ஆகாது. இட் ஷுட் பி த பிகாஸ் இங்கே நீங்கள் வந்து ஃபைல் எல்லாம் சேவ் பண்ணும்போது இங்கே தான் சேவ் ஆகிடும். எகெயின் இங்கே போய் கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஃபைல் இந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால இது ரெண்டும் ஜாயிண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. தென் CAD வந்து மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க. வயர் ஃப்ரேம் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், சாலிட் மாடலிங். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சர் முன்னாடியே நீங்கள் டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் டிராயிங்ஸ் அதுதான் மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும். அது பார்த்து தான் அவர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் ஃபேஸ் தான் எத்தனை மாதிரி டிசைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. வயர் ஃப்ரேம் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், சாலிட் மாடலிங் மூணு விதமாக இருக்காங்க. வெரி ஈஸி. வயர் ஃப்ரேம் மீன்ஸ் உங்களோட மாடலுக்கு ஜஸ்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா விஷுவலை டெபிக்ட் பண்ணுவாங்க, அந்த மாடல் ரெடி பண்ணுவாங்க யூசிங் லைன்ஸ். ஓகே, லைக் திஸ். சப்போஸ் யூ நீட் டு பில்ட் ஆர் மாடல் எ பிரமிட். ஒரு பிரமிட் தான், அந்த ஈஜிப்டில் இருக்கணும் அந்த 4 sided பிரமிட், அதுதான் உங்களுக்கு மாடல் பண்ணோம். அப்படின்னா யூ வில் பி யூசிங் 1 line, 2 line, 3 line, 4 line, 5 line, then again in the back 5th line, 6th line, 7th, 8th. இந்த மாதிரி 8 lines
lines or wires or segments. So wireframe modeling la lines, wires or segments இவரு தான் basic unit. ஓகே, நீங்க பாலிமருக்கு மோனோமர் எல்லாம் சொல்றீங்க, அதே மாதிரி தான் லைன்ஸ், வயர், இதுதான் பேசிக் யூனிட். இது யூஸ் பண்ணி தான் நீங்க ஆப்ஜெக்டை மேனுஃபேக்சர் பண்ண போகுது. ஓகே, நவ் இந்த பேசிக் யூனிட்டுக்கு நீங்க என்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. என்டிட்டிஸ். ஓகே, ஸோ இனி இருக்கிற டாபிக்ஸ்ல ஐ வில் பி யூசிங் என்டிட்டிஸ். அந்த டைமில் உங்களுக்கு புரியணும் என்டிட்டிஸ்னா என்னது, பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படி நினைச்சிருந்தோம். ஓகே, ஸோ இங்க என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஈஸியா இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் தான் அது எடுக்குவாங்க. ஓகே, அவ்வளோ காம்ப்ளிகேட்டான டிசைன் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்குவாங்க. பிகாஸ் ஆல் ஆர் லைன்ஸ். தென் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஆம்பிகிட்டி அதிகம். ஆம்பிகிட்டி மீன்ஸ் கன்ஃபியூஷன். இந்த பின்னாடி இருக்கிற லைன் முன்னாடி வருமா பின்னாடி வருமா, அந்த மாதிரி ஆம்பிகிட்டிஸ் ஆர் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரும். அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நவ் இந்த வயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ்ல இப்போ ஆல்ரெடி நீங்க ஸ்ட்ரைட் லைன் பார்த்தாச்சு. அதே மாதிரி கியூபிக் ஸ்ப்ளைன்ஸ் இருக்காங்க, பெசியர் கர்வ்ஸ் இருக்காங்க, பி ஸ்ப்ளைன்ஸ் இருக்காங்க. இது மூணும் என்னதான்னு உங்களுக்கு புரியணும். ஓகே, கியூபிக் ஸ்ப்ளைன். கியூபிக் ஸ்ப்ளைன்னா ஜஸ்ட் எ கர்வ். ஓகே, அந்த கர்வோட என்ன பெக்யூலாரிட்டி இருக்காங்க, தட் கர்வ் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்த கியூபிக் ஸ்ப்ளைன்ல இந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்தா போதும். கியூபிக் ஸ்ப்ளைன்னா, ஸ்ப்ளைன் மீன்ஸ் எ மாடல், ஒரு பேட்டர்ன் அப்படி நினைச்சிருங்க. ஓகே, ஸோ கியூபிக் ஸ்ப்ளைன் மீன்ஸ் இந்த கர்வுக்கு டிகிரி 3. உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு 1 டிகிரி ஈக்குவேஷன் எழுத முடியும். அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் எக்ஸ் ஸ்கொயர் வந்தா 2 டிகிரியில் எழுத முடியும். அதே மாதிரி தென் இந்த கர்வ் எல்லாமே ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் a polynomial of degree 3. அதுக்கு பேர் தான் cubic spline. Okay, then we will see what are Bezier curves and B-splines. This is Bezier curves. Okay, now you have to draw a triangle. ஒரு triangle தான் உங்களுக்கு மாடல் பண்ணணும் அப்படி நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த triangle நீங்க மாடல் பண்றதுக்கு what will you do? நீங்க வந்து CAD-ல அந்த triangle-ஓட vertices மார்க் பண்ணுவாங்க. Here, here, here சொல்லிட்டு and join this line. Okay, these points 1, 2, 3, these are called control points. இதுக்கு பேரு தான் control points. Okay, so control points is nothing but individual points that decide the curve or object. Okay, இப்போ ஒரு curve-ஓட control points means I'll be drawing like this. So it's a control point for the curve. Control பண்ற அந்த points. Okay, இந்த control points join பண்ணும்போது உங்களுக்கு control polygon கிடைக்கும். நான் இங்க கொடுத்திருக்காங்க, இது join பண்ணிருக்காங்க control polygon. So what are Bezier curves? Bezier curves means control points இங்கே தான், ஆனா நீங்க control pointsல பாஸ் பண்ணல, அப்ராக்சிமேட் பண்ணிருக்காங்க. ஆனா இனிஷியலும் ஃபைனலும் மட்டும் நீங்க கரெக்டா டச் பண்ணிருக்காங்க. இங்க ஒன்றும் டச் பண்ணல. ஏன் டச் பண்ணல? இந்த கர்வ் ஸ்மூத்தன் பண்றதுக்கு. ஓகே, கர்வோட அந்த ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு நீங்க அப்படியே டிரா பண்ணிருக்காங்க. which means approximated curve, that is Bezier curves. So in Bezier curves you will be smoothening the curve by approximating, not passing through all the points. Okay, அதுக்கு பேர் தான் Bezier curves. Next, okay, ஒரு மேட்டர் கூட இந்த சப்போஸ் நீங்க இந்த பாயிண்ட் சேஞ்ச் பண்ண போகுது, இந்த பாயிண்ட் வந்து நீங்க இப்படி போக போகுது அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணும்போது என்ன ஆகும்? Actually this will pass like this, which means நீங்க ஒரு பாயிண்ட் சேஞ்ச் பண்ணினா மொத்த பாயிண்டோட சரௌண்டிங்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி இந்த பாயிண்டோட பாயிண்ட் அப்ராக்சிமேஷன் இங்கே தான், இப்போ அது இங்கே ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது, ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு. which means ஒரு பாயிண்ட் சேஞ்ச் பண்ணினா அப்படியே சேஞ்ச் ஆகுது, அதர் பாயிண்ட்ஸும் எஃபெக்ட் ஆகுது.
which is called global change. So the change is global. நீங்க ஒண்ணு சேஞ்ச் பண்ணினா டோட்டலா சேஞ்ச் ஆகுது, global. ஓகே, அது பெசியர் கர்வ்ஸ்ல எப்போதுமே global change தான் இருக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். பெசியர் கர்வ்ஸ்ல global change இருக்கும், அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பி ஸ்ப்லைன். பி ஸ்ப்லைன்னா you are approximation பண்ணிக்கலாம், interpolation பண்ணிக்கலாம். ஆனா நம்மோட சிலபஸ்ல வந்து interpolation means exactly passing through the points. Okay, so this B spline curve will be like this, exactly passing through the points. Okay, ana definition padi approximation irkalam, exactly passing, interpolation. Exactly pass பண்ணும்போது interpolation சொல்லுவாங்க, இல்லனா extend பண்ணும்போது interpolation சொல்லுவாங்க. Here if you change one point, only that point is changed, other points remaining the same. Pathla. So in B spline curve it is a local change. Okay, local change or local control, இந்த சேஞ்சுக்கு கண்ட்ரோல் கூட சொல்லுவாங்க. ஓகே, local control அப்படி கூட क्वेश्चन எப்படி வரலாம். சோ இதுதான் B spline curve. Now we have seen wireframe modeling. Okay, line use பண்ணிட்டு நீங்க மாடல் பண்ற அந்த procedure இல்லனா அந்த classification we have seen, எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்திருக்கேன். Now surface modeling, இது கொஞ்சம் கேட்டகரிஸ் அதிகமா இருக்காங்க. ஓகே, we will see one by one. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், அதனால ஒண்ணுமே ஸ்கிப் பண்ணல, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். So surface entities, இங்க சர்ஃபேஸ் மாடலிங்ல உங்களோட என்டிட்டிஸ் ஆர் பேசிக் யூனிட்ஸ் வந்து ஏரியாஸா இருக்கும். The same example, நம்ம பிரமிடோட எக்ஸாம்பிள் எடுத்தா, now we are going to model the pyramid like this only. முன்னாடி லைன்ஸ் யூஸ் பண்ணிருந்தேன், now I will be using one area, triangular area, then this triangular area, பேஸ்ல இருக்கிற triangular area. So areas யூஸ் பண்ணிட்டு நீங்க இல்லனா மாடல் பண்ண போகுது, அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் மாடலிங். இந்த ஏரியாஸ் தான் இங்க என்டிட்டிஸ். ஓகே, ஸோ இங்க என்டிட்டிஸுக்கு ஏரியாஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடி லைன்ஸ் சொன்ன மாதிரி இங்க ஏரியாஸ் பேச்சஸ்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் யூஸ் பண்றோம், காமனா யூஸ் பண்ற வேர்டு இதுதான், பேச்சஸ். ஓகே, ஸோ பேச்சஸ் இஸ் நத்திங் பட் ஏரியா எலிமெண்ட் ஆர் என்டிட்டி. ஓகே, நவ் இந்த சர்ஃபேஸ் என்டிட்டிஸ்னா ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. அனலிட்டிக் சர்ஃபேஸ் என்டிட்டிஸ் அண்ட் சிந்தட்டிக் சர்ஃபேஸ் என்டிட்டிஸ். அனலிட்டிக் சர்ஃபேஸ்ல வருதா இதெல்லாமே we will see, ஒவ்வொரு இதா பார்க்கலாம். சிந்தட்டிக்ல இதுதான். ஓகே, நீங்க மெமரைஸ் பண்ணி வைக்கணும். அனலிட்டிக் சர்ஃபேஸ் என்டிட்டிஸோட கிளாசிஃபிகேஷன்ல என்ன எல்லாம் சர்ஃபேசஸ் வருவாங்க, these are all types of surfaces. சிந்தட்டிக்ல என்னெல்லாம் கிளாசிஃபிகேஷன் வருவாங்க நீங்க பார்த்து வைக்கணும். Now first one, plain surface. Plain surface is very what we call simple. அந்த triangle pyramid ரெடி பண்ணும்போது பார்த்தேன், அந்த plain ஒரு triangle தான் யூஸ் பண்ணிருந்தேன். அதே மாதிரி தான் plain surface, very simple surface. அதுக்கு further explanation ஒன்றும் தேவையில்லை. The next one is ruled or lofted surface. Ruled, இங்க என்ன peculiarityனா ரெண்டு கர்வ்ஸ் இருக்கும், டிசைடிங் கர்வ்ஸ். This is curve 1, this is curve 2. இந்த ரெண்டு கர்வும் ஃபிக்ஸடா இருக்கும், மீன்ஸ் ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கும். இந்த கர்வ் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த கர்வ் வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த ரெண்டு கர்வ் கிடைச்சிருந்தா you will be linearly interpolating, linear straight lines interpolating. Okay, linearly interpolating two boundary curves. அதுதான் ruled or lofted surface. Ruled means being ruled by these two. இவரு தான் டிசைட் பண்ணுவாங்க எப்படி வேணும்னு. முதல்ல இது ரெண்டும் நீங்க டிரா பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்போலேட் பண்ணுவாங்க. These are called boundary curves. So ruled or lofted surface ரெண்டு நேம்ஸ் இருக்காங்க. அங்கே தான் ரெண்டு டிசைடிங் பவுண்டரி கர்வ்ஸ் இருக்கும். ஓகே, அவரு தான் முடிவு எடுக்குவாங்க எப்படி வேணும். இந்த பவுண்டரி கர்வ்
இப்படியா இருந்தா it will be like this. இப்படி இருக்காது. ஓகே, அதுதான் இதோட மீனிங். Then surfaces of revolution. Suppose இந்த ஒரு wine glass இதுதான் உங்களுக்கு மாடல் பண்ணணும். I am going to எப்படி நீங்க அது மேனுஃபேக்சர் பண்ண போகுது, ஒரு லைன் அப்படி எடுத்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ண போகுது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் surfaces of revolution. ரெவல்யூஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சர்ஃபஸ் ரெடி பண்ண முடியும். These are all areas. இதுக்குள்ள ஹோலோ. ஓகே, now next one is swept surface. swept surface எப்படின்னா இங்கே ஒரு டிஃபைனிங் கர்வ் இருக்கும், ஒரு டிசைடிங் கர்வ் இருக்கும். அந்த கர்வ் அப்படியே நான் இந்த போர்ட் ஸ்வீப் பண்ண மாதிரி தான் அப்படியே ஸ்வீப் பண்ணுவாங்க கொஞ்சம் தூரம் ஒரு டைரக்ஷன்ல. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது swept surface. ஓகே, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் கிடைக்க போகுது உங்களுக்கு. இது எப்படி இருக்கும், அப்படி ஸ்வீப் பண்ணினா அப்படி ஸ்வீப் பண்ணும்போது இது இப்படி வருவாங்க, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க இந்த கர்வ் அப்படியே மூவ் பண்றாங்க, அதுக்கு பேரு swept surface. Now tabulated cylinder, இதுதான் லாஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு கேட்டிருந்த டைப். அதனால பாக்கி எல்லா டைப்பும் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோ. இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஷுவர் a question will be from here. Okay, surface modeling, different types of planes or surfaces. So tabulated cylinder na you have one curve or an object. அந்த கர்வ் வந்து கர்வோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா மூவ் பண்றாங்க. Here this is perpendicular. கர்வோட பிளேன் எது, கர்வோட பிளேன் வந்து இதுதான், அதுக்கு பெர்பெண்டிகுலரா மூவ் பண்ணும்போது you will get this. This is called tabulated cylinder. So இங்க main point is defining object or curve is perpendicular to the movement. ஓகே, அதுதான் இங்கே முக்கியமா இருக்கு. இது பாருங்க, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு மாடல் பண்ணோம்னா take this and move perpendicularly along this direction, you will get this. Okay, that is tabulated cylinder. The next one is offset surface. இதெல்லாம் என்னதான் உங்களுக்கு பார்த்தா போதும். ஓகே, அப்படிதான் क्वेश्चन வருவாங்க. offset surface. offset surface னா suppose இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வேணும்னா you will be taking one circular object 2 3 4 அப்படியே parallel வச்சு ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் offset surface. suppose உங்களுக்கு கோன் வேணும், offset surface யூஸ் பண்ணிட்டு கோன் ரெடி பண்ணோம்னா what will you do? You will be doing like this, one circle here, a lesser diameter circle here, again lesser here, one here, and join this. அதே மாதிரி offset surfaces, circular surfaces வச்சுட்டு அப்படியே டெவலப் பண்றாங்க offset surfaces. ஓகே, sculptured or curved mesh surface, இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும். sculptured எப்படி சொல்லுவாங்க, ஸ்கல்ப்சர் நம்மோட போர்ட்ரைட் ஸ்கல்ப்சர், ஒரு பேர்டோட ஸ்கல்ப்சர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்கல்ப்சருக்கு ஒன்றும் ப்ரிமிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரெடி பண்ண முடியாது. வாட் ஆர் ப்ரிமிட்டிவ்ஸ்? நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி நிறைய டிராயிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணோம்னா நீங்க அது மேனுவலா பண்ண தேவையில்லை. அந்த மேலே டூல் பார்ல அந்த ஸ்கொயர் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணினா யூ கேன் டிராக் இட். அப்படிதானே? அதுக்கு பேர் தான் ப்ரிமிட்டிவ்ஸ். ப்ரிமிட்டிவ்னா என்னது? முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்கல்ப்சர்ட் மெஷ் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு மெஷ் சர்ஃபேஸ் ரெடி பண்றதுக்கு அந்த மாதிரி ப்ரிமிட்டிவ்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகே, லைன்ஸ், சர்க்கிள்ஸ் இதொன்னும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் sculptured or curved mesh surfaces. These surfaces that are not obtained from primitive surfaces. Okay. The next is fillet surface. Suppose இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இந்த கார்னர் or இந்த எட்ஜ் ஷார்ப்பா இருக்குது, அது ஸ்மூத்தன் பண்ணணும். அதுக்கு நீங்க இதே மாதிரி ஒரு ஃபில்லட் வெல்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி தான் ஃபில்லட் சர்ஃபேஸுக்கே வச்சு கொடுக்கணும். அப்படின்னா it will be smoothened. அதுக்கு பேர் தான் fillet surface. Next is Coons patches. Coons patches na very important another topic da. Okay,
சப்போஸ் உங்களோட கையில் அப்படியே நீங்கள் ஒரு சர்ஃபஸ் நீங்கள் ரெடி பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் சர்ஃபஸ் ரெடி பண்ணியாச்சு, ஓகே, தேர்ட் சர்ஃபஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஃபேனோட 4 இதுதான் நினச்சிருக்கோம். ஓகே, இந்த 4 சர்ஃபஸும் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் வேணும் ஃபேனோட லீஃப் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் இதுக்கு பிட்வீன் ஒன்றுமே சொல்லலை. அப்படின்னா நீங்கள் இந்த 4 கர்வுக்கு இடையில இருக்கிற பாகம் அப்படியே ஒரு சர்ஃபஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் கூன்ஸ் பேச்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கூன்ஸ் பேச்சஸ்க்கு எப்போதுமே 4 பவுண்டரி கர்வ்ஸ் இருக்கும். இதே மாதிரி 1 2 3 4 அதுக்கு இடையில தான் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி நினச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுதான் கொடுத்துருக்காங்க உங்களோட ப்ராப்ளத்தில். இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆப்ஜெக்டோட ஃபினிஷிங்க்கு அப்படியே ஒரு சர்ஃபஸ் ரெடி பண்ணுறாங்க. இங்கே அதுக்கு பேர் தான் கூன்ஸ் பேச்சஸ். ஓகே, இட் இஸ் லீனியர்லி இன்டர்போலேட்டிங் பிட்வீன் த பவுண்டரி கர்வ்ஸ். இங்கே பவுண்டரி கர்வ்ஸ் இவ்வளோ இதுதான் இருந்தது, இது ஓகே, அது இன்டர்போலேட் பண்ணுறாங்க இடத்துக்கு இடையில பிட்வீன். அப்போ உங்களுக்கு கூன்ஸ் பேட்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட், அங்கே பெசியர் கர்வ்ஸ் மாதிரி இங்கே பெசியர் சர்ஃபஸ் இருக்காங்க, ஒரே மாதிரி தான். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் தான் பாயிண்ட்ஸ் வேண்டியது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு அதில் பாஸ் பண்ணாமல் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பெசியர் சர்ஃபஸ். பெசியர் கர்வ் மாதிரி அதே மாதிரி தான் பெசியர் சர்ஃபஸ். ஓகே, அகெயின் குளோபல் கண்ட்ரோல். ஓகே, பெசியர் சர்ஃபஸுக்கு குளோபல் கண்ட்ரோல். ஸோ பி ஸ்ப்லைன் சர்ஃபஸ் இருக்காங்க அதே மாதிரி, அதுக்கு லோக்கல் கண்ட்ரோல் இதே மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல மேலே போயிடுச்சுன்னா இங்கே மட்டும்தான் மேலே போகும், பாக்கி பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கும். எல்லா பாயிண்ட்டும் பாஸ் பண்ணிட்டு தான் அந்த சர்ஃபஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பி ஸ்ப்லைன் சர்ஃபஸ். அங்கே இப்போ வயர் ஃப்ரேம்ல பார்த்து பி ஸ்ப்லைன் கர்வ் லைன் மாதிரி, இங்கே ஏரியா சர்ஃபஸ். தேர்ட் ஒன் இஸ் சாலிட் மாடலிங். ஸோ லைன் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ஏரியா பார்த்தாச்சு. லைன் வேணா 1Dன்னு சொல்லிடலாம், 1 dimensional. ஏரியா 2 dimensional in a plane. Now solid 3 dimensional. Third one is solid modeling. சாலிட் மாடலிங் தான் ரொம்ப கன்வீனியன்டான மாடலிங். முன்னாடி இருந்த 2 மாடலுமே மாஸ் ஆர் டென்சிட்டியை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் சாலிட் மாடலிங்கில் உங்களோட மாஸ் டென்சிட்டி அதெல்லாமே எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால மாஸ் அனாலிசிஸ், டென்சிட்டி அனாலிசிஸ் அதுக்கெல்லாமே சாலிட் மாடலிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் எ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, தென் இந்த சாலிட் மாடலிங் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸ்பேஸ் நிறைய எடுக்கும் நம்ம சிஸ்டத்தில் இதோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், இதுக்கு 2 டெக்னிக்ஸ் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி, பவுண்டரி ரெப்ரசன்டேஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி சீரப்னு கூட சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெப்ரசன்டேஷன் கூட ஒரு பேர் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பரில் சீரப் வந்தால் இட் இஸ் CSG ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி. எப்படி இந்த ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க? இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? பின்னாடி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு அகெயின் another dimension ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹால் இருக்காங்க. ஸோ இது மாடல் பண்ணுறதுக்கு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, அப்படியே ஒரு பாக்ஸ் எடுக்கும், அதுக்குள்ளேருந்து இந்த ஹால் எவ்வளோ இருந்தால் அது அப்படியே மைனஸ் பண்ணிடும். இது மைனஸ் இந்த ஆப்ஜெக்ட் மைனஸ் திஸ் ஆப்ஜெக்ட் வில் கிவ் இந்த பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த சின்ன பாக்ஸ், யூ வில் கெட் த ஃபுல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, பூலியன் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், நெகட்டிவ். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மாடலிங் பண்ணியிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு, யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங். ஸோ பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இது கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பவுண்டரி ரெப்ரசன்டேஷன் தான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணிட்டு இந்த செக்ஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, இது எடுத்துருக்குது, இது 2 எடுத்திருக்காங்க, சென்டரில் இது மைனஸ் பண்ணியிருக்காங்க, அது நம்ம பார்த்தாச்சு. பவுண்டரி ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சர்ஃபஸ் பீசஸ் இருக்கும், அந்த சர்ஃபஸ் பீசஸ் அப்படியே
ஒரு ரிலேஷன் ஜாயின் பண்ணினா யூ வில் கெட் திஸ். கரெக்ட் தானே? இது அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், பேஸ் முன்னாடி இருந்த பார்ட்டு, இது பேக் சைடில் இருக்கிறது, டாப் இந்த சர்க்குலர் போர்ஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் பவுண்டரி. இங்கே பவுண்டரி மட்டும்தான் நீங்க கவனமா பார்த்துருக்க, இங்க சாலிடா பார்த்துருக்குது. ஓகே, ஸோ பவுண்டரி ரெப்ரசன்டேஷன் அண்ட் சிஎஸ்டி ஆர் டெக்னிக்ஸ் ஃபார் சாலிட் மாடலிங். ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ் புரியணும். Next topic, graphic standards. What are graphic standards? Suppose நீங்க கிரிக்கெட் பார்க்குறாங்க, இப்போ வேர்ல்ட் கப் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட் பார்க்கும்போது சப்போஸ் நம்ம இந்தியன்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் ஆளுகள் இருக்காங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, எல்லா இடத்தும், இங்கிலாந்து, எல்லா இடத்தும் ஆளுகள் இருக்காங்க. ஆனால் டிவியில் அப்படியே ஒரு நோபால் சிக்னல் காமிக்கும் போது இந்தியாவில் இருக்கணும் நமக்கும் தெரியுது அது நோபால்னு, யூஎஸ்ல இருக்கிறவருக்கும் தெரியுது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு தெரியறாங்க. அது எப்படி? பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஃபார் சிக்னல் ஃபார் நோபால். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட். நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியணும், அதுக்காக ஐசிசி வச்சிருக்காங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி தான் இங்கே நீங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, நீங்க மாடலிங் ரெடி பண்ணுவாங்க, அது உங்களோட கஸ்டமருக்கு நீங்க சென்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர் அங்கே அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இங்க ரெடி பண்றது அங்கே கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் யூ ஹாவ் கிரியேட்டட் எ டிராயிங், நீங்க ஒரு டிராயிங் ரெடி பண்ணிருக்குன்னு நினைச்சிருக்கோம். அந்த டிராயிங் அதேபடி அங்கே அனுப்ப முடியாது. இட்ஸ் நாட் லைக் தட். உங்களோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கேட் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, உங்களோட ப்ரொசஸர் சொல்லிடலாம். ப்ரொசஸர் வந்து அது ஒரு செப்பரேட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைலு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஆளுக்கு. ஓகே, உங்களோட கஸ்டமருக்கு. ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது யாரும் ஓப்பன் பண்ணுவாங்க? அவரோட சிஸ்டத்தில் உள்ள ப்ராசஸர் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. தென் இட் வில் பி டிஸ்பிளேட் இன் ஹிஸ் மானிட்டர். ஸோ அவருக்கும் தெரியுது. ஸோ உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராசஸருக்கும் அவரோட சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராசஸருக்கும் ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியுது. ஓகே, 1:1 அப்படி இருந்தால் அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு தான். 101 அப்படி இருந்தால் அது ஸ்கொயர் ஷேப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 101 உங்களோட ப்ரொசஸர் அவரோட ப்ரொசஸருக்கு சொல்லியிருந்தா அங்கே தெரியும் அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ அதேபடி அவர் அங்கே பில்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் drawing will be displayed in that computer. So a set of standards are very necessary to do this task. ஓகே, அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இருக்குவாங்க. இப்போ நான் சொன்னது வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் தான். அதே மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்க. we will see. இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்ரிவியேஷன்ஸ், எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பார்த்து வைக்கணும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. இதுக்கெல்லாம் அப்ரிவியேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பேன்ஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. திஸ் தென் திஸ் ஆல்சோ. ஓகே, இங்கே கிராஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் தென் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே அந்த பார்த்தா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸும் எந்தெந்த கேட்டகரியில் வரப்போகுது இது நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஓகே, இது ஒன்றும் டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். OpenGL is an example for standards for exchange images. Maybe one question. Then LAN WAN is an example for dash communication standards, data exchange standards. You pick it. ஓகே, ஸோ அது பிக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரணும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுருக்கோம். தென் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கோன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் தான் கிராஃபிக்ஸ் கேர்னல் சிஸ்டம். கிராஃபிக்கல் கேர்னல் சிஸ்டம், நாட் கிராஃபிக்ஸ், கிராஃபிக்கல் கேர்னல் சிஸ்டம். இந்த நோட்டேஷன் நீங்கள் நல்லா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் ஆப்ஷனில் வந்து கிராஃபிக் கேர்னல் சிஸ்டம், கிராஃபிக்கல் கேர்னல் சிஸ்டம் அப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிராஃபிக்கல். ஓகே, GKS இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா உங்களோட அப்ளிகேஷன் மீன்ஸ் CAD நினச்சிருக்கோம். உங்களோட சிஸ்டம் கீபோர்டு, நீங்கள் கீபோர்டில் ஏதாவது 10 சென்டிமீட்டர் லைன், ஸோ 10 சென்டிமீட்டர்னு என்டர் பண்ணும்போது இவருக்கு தெரியணும், அப்ளிகேஷனுக்கு தெரியணும் அது 10 சென்டிமீட்டராக இருக்குது. நீங்கள் வந்து
delete இந்த ஃபைல் delete பண்ணுங்க இல்லனா இந்த ஆப்ஜெக்ட் அந்த drawing delete பண்ணுங்க delete பட்டன் நம்ம பிரஸ் பண்றாங்க சோ அந்த டைம்ல அப்ளிகேஷனுக்கு தெரியணும் ஓகே delete பண்ண சொல்றது delete பண்ணனும் அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த kernel so kernel act as an intermediate between your operating software and application software okay such ஒரு kernel-க்கு example தான் GKS graphical kernel system okay அது ஒரு 2D standard தான் okay அதே மாதிரி அதில இருக்கனா primitives சொல்லுவாங்க primitives already primitives என்னன்னு உங்களுக்கு தெரியும் well defined objects okay so primitives இது வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க அதனால பார்த்து வச்சிருங்க polyline primitive என்னது lines draw பண்றதுக்கு தான் polymarker marker type create பண்றதுக்கு தான் generalized drawing primitives arc circle ellipse spline பார்த்துருக்கோம் then text ஓட font type அதெல்லாம் பார்த்து create பண்றதுக்கு தான் fill area hatching engineering drawings எல்லாமே அந்த hatching நிறைய இடத்துல வரும் சோ அது பண்றதுக்கு fill area இதுதான் previous year question fill area பண்றதுக்கு இல்லனா hatching பண்றதுக்கு எந்த primitive யூஸ் பண்ணுவாங்க GKS ல இதெல்லாம் GKS ல இருக்கனா primitives fill area okay the next standard is IGES expansion பார்த்து வச்சிருக்கோம் initial graphics exchange specification IGS is a in the data exchange standard okay data exchange பண்றது இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல இதுதான் யூஸ் ஆகும் உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கன ஃபைல் உங்களோட கஸ்டமருக்கு அனுப்பும்போது அங்கே ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இதுதான் என்ன பண்றாங்க இது உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட CAD ப்ராசஸர் வந்து IGS ஃபைலை கன்வர்ட் பண்ணும் this IGS file is sent to him now his processor will convert based on standards இவரு சொல்வாங்க 101 102 so IGS file இந்த ப்ராசஸர் இந்த ஃபைல் எக்ஸாமின் பண்ணும்போது 101 102 இருக்குது so இவருக்கு தெரியும் 101 னா ஸ்கொயர் 102 னா சர்க்கிள் so ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் draw CAD system next சிஸ்டத்துல டிஸ்ப்ளே ஆகும் அதனால உங்களுக்கு இதுக்குள்ள நடக்கிறது ஒண்ணும் தெரியலனா கூட நீங்க அங்கே அனுப்புறத அங்கே பார்க்கலாம் ஆனா உள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் இதுதான் ஓகே இந்த IGS ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படினா 80 காலம்ஸ் இருக்கும் IGS ஃபைல் 80 காலம்ஸ் இருக்கும் இதே மாதிரி தான் காலம்ஸ் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் IGS ஃபைல் 1 2 3 4 5 6 அப்படியே 80 நம்பர் காலம்ஸ் அதில 1 to 72 நம்பர் காலம்ஸ் will denote data okay அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் 1 to 72 out of 80 total 80 okay total 80 அதில 1 to 72 will be storing or containing data then 72 to 80 will be having sequence அப்படியே லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் okay ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 73rd column is the most important column இது previous year question தான் because 73rd column தான் இது 73rd column okay 73rd column தான் ஒவ்வொரு லைனும் என்ன மீன் பண்றாங்கன்னு ஐடென்டிஃபையர் வச்சிருக்காங்க total 5 types of identifiers okay 73rd column importance என்னது ஒவ்வொரு லைனும் யாருன்னு இவரை பார்த்தா தான் தெரியும் identifier is an identifier 5 types of identifiers are there start global directory entry parameter data terminate okay start க்கு s னு வரும் so s பார்த்தா தெரியுது இந்த ஃபைல் ஸ்டார்ட் ஆகற லைன் தான் இது next g global னா அந்த what we call the general information CAD ஓட வெர்ஷன் யார் கிரியேட் பண்றாங்க டேட் அந்த மாதிரி global அதெல்லாம் இங்க தான் இருக்கும் so இந்த ஃபைல்ல g இது பார்த்தா இந்த லைன் எல்லாமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கண்டெய்ன் பண்ணிருக்காங்க next directory entry d இது எப்படினா எந்தெந்த என்டிட்டிஸ் இருக்காங்க சர்க்கிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் கான் அதுதான் என்டிட்டி சொல்றாங்க சோ அந்த என்டிட்டி பெசியர் கர்வ்ஸ் எல்லாமே என்டிட்டி தான் பி ஸ்ப்லைன் கர்வ்
அதெல்லாம் இங்கே என்னென்ன என்டிட்டினோட இன்ஃபர்மேஷன் டி தான் சொல்லுவாங்க, டைரக்டரி என்ட்ரி. பாராமீட்டர் டேட்டா, ஒவ்வொரு என்டிட்டியோடையும் டேட்டா, பாராமீட்டர் டேட்டா. இங்கே எந்தெந்த என்டிட்டி இருக்காங்க, இங்கே ஒவ்வொரு என்டிட்டியோடையும் டேட்டா, இதோட டைமென்ஷன் எப்படி இந்த ஆங்கிளில் ஸ்கியூ பண்ணியிருக்கணும் டேட்டா. தென் ஃபைலோட டெர்மினேஷன் பாயிண்ட் டி. This part is very important. IGS file. Okay. So what to send data? பார்த்து வச்சுக்கணும். 73rd தான் முக்கியமானது. 5 ஐடென்டிஃபையர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்ட் குளோபல், டைரக்டரி என்ட்ரி, பாராமீட்டர் டேட்டா, டெர்மினேட். ஓகே. ஃபிக்ஸ். இது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஃபிக்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒன் சென்டென்ஸில் யோசிச்சு வச்சா போதும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷுவல் அப்பியரன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. விஷுவல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ்ஸ் இன் செக்மெண்ட். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு வாட் வி கால் அந்த விஷுவல் அப்பியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பட் ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா கன்வின்சிங்காக எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அதுதான் இங்கே பார்க்குவாங்க. ஃபிக்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், ஹையரார்க்கியல் இன்டர்ஃபேஸ் ஒரு கிராஃபிக்ஸ். Next is DXF. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். Drawing Exchange Format. So it's a file transfer format. இது AutoCAD Desk, Autodesk அவர் தான் இதோட இன்வென்டர்ஸ். ஓகே, இந்த ஃபார்மேட்டோட இன்வென்டர்ஸ். ஸோ மெயினாக வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்கணும். .dxf இருக்கும். தென் இந்த ஃபைலில் முன்னாடி அந்த ஐடென்டிஃபையர்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க அந்த ஃபைல் அதை பார்த்த மாதிரி இந்த ஃபைலில் ஹெடர் செக்ஷன் இருக்கும், கிளாஸஸ் செக்ஷன் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், என்டிட்டிஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஹெடர் மீன்ஸ் டோட்டல் டேட்டா, டோட்டலான ஒரு இன்ஃபர்மேஷன். எப்படி இருக்கா குளோபல்னு சொல்லி அதே மாதிரி தான், ஜெனரல் ஆனது, இல்லைன்னா எந்த மாதிரி ஃபைல் இது அப்படியெல்லாம். ஓகே, கிளாஸஸ் மீன்ஸ் நீங்கள் அந்த ஃபைலுக்குள்ள அப்படியே what we call பேக்காக வச்சிருக்கும், அதுதான் கிளாஸஸ். சிம்பிள்ஸ் மீன்ஸ் டேபிள்ஸ் மீன்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கும். டேபிள்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கும். பிளாக்ஸ் மீன்ஸ் அந்த சிம்பிளோட மீனிங் ஆர் பிளாக்ஸோட மீனிங். ஓகே, பிளாக்ஸோட மீனிங்ஸ் எல்லாமே பிளாக்ஸுக்குள்ளதான் இருக்குவாங்க. தென் என்டிட்டிஸ், என்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஜாமெட்ரிக்கலான இன்ஃபர்மேஷன் அது இங்கே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி என்டிட்டிஸ் இல்லாத என்னென்ன ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்காங்க அதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ சிம்பிள்ஸ் எங்கே சேவ் பண்ணியிருக்கும், டேபிள்ஸ். பிளாக்ஸோட இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும், பிளாக்ஸ். ஓகே, இந்த என்டிட்டிஸ் பிளாக்ஸ் எல்லாமே கிளாஸஸுக்குள்ள தான் இருக்கும். ஹெடர் மீன்ஸ் ஜெனரல் இன்ஃபர்மேஷன், ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் இந்த என்டிட்டிஸோட இன்ஃபர்மேஷன், ரிமைனிங் என்டிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும், ரிமைனிங் பார்ட் அது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, தென் கிராஃபிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் GKS அண்ட் OpenGL. டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் IGS, DXF, ஸ்டெப் கேல்ஸ். இது ரெண்டும் பார்த்தாச்சு. ஓகே, now we will move on to CAM. So CAD, computer aided design part முடிஞ்சிருச்சு. Now manufacturing part. Functions of the manufacturing part on the first slide la sollirundhen, it is divided into planning and controlling. Okay, நீங்க பிளான் பண்றோம், கண்ட்ரோல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், I am going to manufacture this. இது ஒரு ஷாஃப்ட் நினைச்சிருங்க. இந்த ஷாஃப்ட் இப்படி மேனுஃபேக்சர் பண்ற, இங்க டேப்பரிங் இருக்குது, இங்க சேம் ஆனா ஒரு டயமீட்டர்ல தான் டர்ன் பண்ணணும். ஸோ எப்படி இந்த இது கொடுக்கணும், லேத்தில் கொடுக்கணுமா வேற ஏதாவது மெஷினில் கொடுக்கணுமா, டேப்பரிங் எப்படி பண்ணணும், எந்த ஆங்கிளில் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே டிசைன் பண்ணி வைக்கணும். அதுதான் பிளானிங். இப்போ CNC ஆனால் அதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும், பிளானிங். நான் கண்ட்ரோலிங் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க, இன்வென்ட்ரி கண்ட்ரோல், தென் அதோட ஸ்டேட்டஸ், ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல், அதெல்லாம் கண்ட்ரோலில் வருவாங்க. ஓகே, ஸோ இது மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதுதான். இது மேனுஃபேக்சரிங்
பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, டேர்னிங் எல்லாம் ஆரம்பிக்க போகுது, ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆல் யூசிங் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் இங்கே சொல்லுவோம். ஸோ பிளானிங்கில் மெயினாக கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளான் தான். சிஏபிபி, கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங், அது செப்பரேட் ஒரு டைட்டில் இருக்காங்க, என்னால் அப்போ பார்க்கலாம். பார்ட் ப்ரோக்ராமிங், சிஎன்சியில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். மெஷினபிலிட்டி டேட்டா, எவ்வளோ ஃபீட் ரேட், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் இங்கே இருக்கும். மெஷினபிலிட்டி ஃபேக்டர்ஸ் இங்கே தான் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்து வைக்கணும். ப்ராசஸ் எப்படி போகணும், எந்த சீக்வன்ஸில் போகணும், ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணும், ரூட் ஷீட் எப்படி. பார்ட் ப்ரோக்ராமிங், யூ ஹாவ் டு டூ ஆல் தி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, தென் மெஷினபிலிட்டி, காஸ்டிங், எவ்வளோ காஸ்ட் வரும், எவ்வளோ நாளில் ஒரு இது பண்ண முடியும், அப்படின்னா ஒரு மந்தில் எவ்வளோ பண்ண முடியும், உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்னது, ஸோ வாட் வில் பி யுவர் ப்ராஃபிட், எல்லாமே காஸ்டிங்கில் தான் பார்க்க முடியும். தென் ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி பிளானிங். இன்வென்ட்ரி பிளானிங் மீன்ஸ் அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணணும். எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான். ஓகே, இந்த சாப்டர்ல எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற ஐட்டம்ஸாக இருக்குது. ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ், எவ்வளோ டைமில் ஒரு இது பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் பார்த்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, நார்மல் டைம், ஒப்சர்வ் டைம். ஸோ ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ், டைம் ஸ்டடி டெக்னிக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. தென் கம்ப்யூட்டர் எய்டட் லைன் பேலன்சிங். லைன் பேலன்சிங் மீன்ஸ் ஒப்டிமமாக அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த மெஷினில் எந்த ஆள் எந்த மெட்டீரியல் கொண்டு போகணும் அதோட டேட்டா தான் கம்ப்யூட்டர் எய்டட் லைன் பேலன்சிங். அதுக்கு பேர் தான் லைன் பேலன்சிங். ஓகே, தென் கண்ட்ரோலிங் டைமில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் பண்ணணும். மீன்ஸ் சிஎன்சியில் கூல் அண்ட் ஆன் பண்ணணும், கூல் அண்ட் ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ். ப்ராசஸ் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் இல்லைனா இன்டர்மீடியேட்டில் குவாலிட்டி செக், டைமென்ஷன் கரெக்டாக இருக்கா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் கரெக்டாக இருக்குதா, ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல், அந்த டோட்டல் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங். ஓகே, ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் மட்டும்தான் உங்களோட ரா மெட்டீரியலாக கையில் இருக்கும். ஓகே, இன்க்ரீஸும் இருக்கக்கூடாது, மீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பேட்ச் ப்ரொடக்ஷன் முடிஞ்சால் நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வரணும் ரா மெட்டீரியல், இல்லைன்னா ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ தேவையானது அது மட்டும் கையில் வச்சுருக்கோம், ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் குரூப் டெக்னாலஜி. உங்களோட ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நிறைய மாதிரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட ஒரு கன்வீனியன்ஸுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சிலிண்டர் மாதிரி ஷாஃப்ட்ஸ், வாட் வி கால் அந்த ஸ்பிண்டில்ஸ், அதெல்லாமே வந்து ஒரே கேட்டகரி. ஓகே, ஒரு பார்ட் ஃபேமிலி, அதுக்கு பேர் பார்ட் ஃபேமிலி. அதே மாதிரி டிஸ்க் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஓகே இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகே, கிளாஸிஃபை பண்ணுங்க, நெக்ஸ்ட் பார்ட் ஃபேமிலி. ஸோ சிமிலரான ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் குரூப் பண்ணினா அதுக்கு பேர் குரூப் டெக்னாலஜி. அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்கள் என்ன கூப்பிடுவாங்க, பார்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ இட்ஸ் a philosophy in which similar parts are identified and grouped together. Now part family என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த குரூப்பிங்க்கு பேர் கொடுத்துருக்காங்க, அதான் பார்ட் ஃபேமிலி. எப்படி நீங்கள் அந்த பார்ட் ஃபேமிலி இல்லைன்னா குரூப் பண்ணுவாங்க, டிசைன் பார்த்து குரூப் பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங் பார்த்து குரூப் பண்ண முடியும். ஸோ குரூப் டெக்னாலஜி கண்டெய்ன்ஸ் குரூப்பிங் பேஸ்ட் ஆன் டிசைன் ஆட்ரிபியூட்ஸ். டிசைன் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்து அதோட பேசிஸில் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங், ஓகே இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க, டிசைன் வந்து டிஃப்ரெண்ட், ஒன்று டிஸ்க் மாதிரி இருக்குது, ஒன்று சிலிண்டர் மாதிரி இருக்காங்க, ஆனால் ரெண்டுமே லைட்டில் தான் போகணும். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ் ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க. டிசைன் ஆட்ரிபியூட்ஸ் ரெண்டும் பார்த்த ஒரே டிசைன், ஒன் திஸ் போர்ஷன் தென் டர்ன்டு போர்ஷன். ஸோ ஆனால் டிசைன் ஒரே மாதிரி இருக்குது, மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட், இதோட பேட்ச் டிஃப்ரெண்ட், டாலரன்ஸ் டிஃப்ரெண்ட், மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட், மெஷின் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட், ஆனால் சிமிலராக இருக்குது ஆன் டிசைனில். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ், இது டிசைன் பார்த்தா ஒரே மாதிரி இல்லை, ஆனால் மேனுஃபேக்சரிங் வைஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால குரூப் பண்ணிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடிங். நீங்கள் எப்படி குரூப் பண்ணுற ஒரு பார்ட்டு, சப்போஸ் நான் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பென் தான், இந்த வருஷம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பென் தான்,
ஓகே, இந்த பென்னுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் லெங்த் இருக்காங்க, டேப்பர்ட் போர்ஷன் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்காங்க, பின்னாடி ஒரு போல்ட் போர்ஷன் இருக்காங்க, அதோட டயமீட்டர் இது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ராசஸ் நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிருக்கும், ஒரு பிளான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கும். ஓகே, நவ் இந்த வருஷத்துல இந்த பென் நான் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் இயர் எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் இல்லை, வேற ஏதோ ப்ரொடக்ஷன் தான். ஆஃப்டர் 2 or 3 years அகெயின் இதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, மெட்டீரியல் டிஃப்ரெண்ட், இந்த டேப்பரிங்கோட டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் அதில் இருக்காங்க. ஆனா அதோட பிளான் ரெடி பண்றதுக்கு இது உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எடுக்கிறதுக்கு இது நீங்க கன்வீனியன்டான ஒரு கோட் வச்சு நீங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிருக்கணும். இதோட ப்ராசஸ் இல்லைன்னா இதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு கோட், ஒரு ஸ்டாண்டர்ட் கோடு வேணும். ஓகே, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கம்ப்யூட்டர்ல தேட முடியும், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தட் இஸ் கால்ட் கோடிங். இந்த பார்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் நீங்க ஒரு கோட் கொடுத்துருங்கோ, பார்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு கோட் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு லேட்டர் எடுக்க முடியும். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்? விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், ஜஸ்ட் பார்த்தா தெரியுது ஒரே மாதிரி இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, வெரி சிம்பிள் டெக்னிக். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ். ரூட் ஷீட் பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஃப்ளோ, அதோட ஃப்ளோ எப்படி, லேத், தென் டெஸ்டிங், தென் ஷேப்பர். ஸோ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ பார்த்து ரூட் ஷீட் பார்த்து நீங்க கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணிட்டு நீங்க கோடிங் கொடுக்கணும். ஓகே, இந்த கோடிங் பண்றதுக்கு 3 விதமான கோடிங் ஸ்ட்ரக்சர். ஸோ கோடிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பார்ட் ப்ரோக்ராமில் இருக்கிற கோடிங் இல்லை இது. ஓகே, இது வந்து பார்ட் ஃபேமிலியில் நீங்க ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு கோட் யூஸ் பண்ண போகுது. 3 விதமான கோடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. ஹையரார்க்கியல், செயின் டைப், ஹைபிரிட். ஹைபிரிட் மீன்ஸ் இது ரெண்டோடையும் சேர்ந்து. ஸோ வாட் இஸ் ஹையரார்க்கியல் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் செயின் டைப் ஸ்ட்ரக்சர்? ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லும்னா, சப்போஸ் you have 2 friends called Karthik. Okay, you have 2 friends called Karthik. One Karthik is in electrical department, second Karthik is in mechanical department. Okay, நீங்க ரெண்டு பேருக்குமே கார்த்திக்னு சேவ் பண்ணினா, ஃபோன்ல அவரோட கான்டாக்ட் சேவ் பண்ணினா, it will be very difficult for you to later அதை எடுக்கும்போது கார்த்திக் இது எந்த கார்த்திக் தெரியல, எலக்ட்ரிக்கல் இருக்கிற கார்த்திகா மெக்கானிக்கல் இருக்கிற கார்த்திகான்னு தெரியல. ஆனா நீங்க இப்படி சேவ் பண்ணினா இ பார் கார்த்திக், எம் பார் கார்த்திக் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் யூசிங் எ கோட் ஹியர். இந்த கோடுக்கு என்ன பெக்யூலாரிட்டி இருக்காங்க, இது யாருன்னு இவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த நம்பர் சூஸ் பண்ணினா which means electrical Karthik. So this character is dependent on the previous character. அதே மாதிரி இங்க this character is dependent on the previous character. இந்த previous character இல்லைன்னா இது meaningless. இதுதான் hierarchical structure. அந்த கோடில் successive alphabets or numbers முன்னாடி இருக்குன்னா டிஜிட்ஸ்னா இல்லைன்னா நம்பர் ஆல்பபெட்ஸ்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும், அது hierarchical. டிபெண்ட் பண்ணலைன்னா செயின் டைப். அவ்வளோதான், அவ்வளோ நீங்கள் புரிஞ்சா போதும். ஓகே, hierarchical means அந்த கோட், சப்போஸ் the code is like this, A, B, 1, D. B is dependent on A, I is dependent on, 1 is dependent on B, D is dependent on 1. இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள், you just remember this example. ஓகே, நெக்ஸ்ட் செயின் டைப்னா A, B, 1, D இதுக்கு எல்லாமே யூனிக்கான ஒரு மீனிங், ஒண்ணுமே டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா செயின் டைப். ரெண்டோடையும் காம்பினேஷன் ஹைபிரிட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன பார்க்கணும்னா, இது என்னன்னு பார்த்தாச்சு. நவ் this hierarchical structure is also called as monocode. ஓகே, hierarchical structureக்கு monocode ஒரு பேரும் கூட இருக்குது. அதே மாதிரி தான் செயின் டைப்புக்கு பாலிகோட்னு பேர் இருக்காங்க. ஓகே, நீங்க இதுல இவ்வளவு பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கோடிங் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி கோடிங் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒப்டிஸ், மைக்ளாஸ், கோடிங். ஓகே, கோட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒப்டிஸ் சிஸ்டம், 3 விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நமக்கு சிலபஸ்ல. ஒப்டிஸ், மைக்ளாஸ், கோட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒப்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒப்டிஸ் இஸ் a hybrid code structure. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க யோசிஸ். hybrid code structure தான் ஒப்டிஸ். ஸோ ஒப்டிஸ் belongs to chain type, hierarchical, hybrid, and of this answer is hybrid. ஸோ அது புரிஞ்சிருக்கோம். It has a form code and a supplementary code and an extension called secondary code.
ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் 5 digits is for form code. Next 4 digits is for supplementary code. Again 4 digits இருந்தா that is secondary code. Okay. So இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும். இந்த ஒவ்வொரு டிஜிட்டும் என்ன மீன் பண்றாங்கன்னு கூட பார்க்கணும். So just take a screenshot. This is opti system. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகுது. This is opti system. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் வில் பி காம்பனன்ட் கிளாஸ். காம்பனன்ட் கிளாஸ் எதுன்னு கோடா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. செகண்ட் டிஜிட் வில் பி சேயிங் அபவுட் பேசிக் ஷேப். தேர்ட் வில் rotational surface machining. Fourth plain surface machining. Fifth auxiliary horse gear teeth and forming. அதோட டேட்டா தான் இந்த ஒவ்வொரு டிஜிட்டும் கொடுப்பாங்க. So question, form code ல fourth digit என்ன மீனிங்? plain surface machining. Answer. அதே மாதிரி கொஸ்டின் இருந்தா ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சப்ளிமெண்டரி கோட்ல சொல்லியிருக்காங்க. First digit denotes a major dimension. 2, 3, 4 denote material, raw material and accuracy. 2, 4 material, 3, 4 raw material, 4, 4 accuracy. Okay. Next is MI class. MI class ஓட full form Metal Institute Classification System. Okay. So இதுக்குள்ள 12 digits இருக்காங்க. முன்னாடி 9 தான், 9 plus 4 தான். இங்க 12 digits இருக்காங்க. இதுல first எது, second, third எது, fourth எது, இது ரொம்ப important. You have to memorize. Screenshot எடுத்து வச்சிருங்க. You have to memorize this. This was asked in the previous question. In MI class, 9th and 10th digit will represent what? Tolerance for the answer. Okay. So அதுவும் பார்த்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் கோட் சிஸ்டம். இது மூணாமது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. இந்த MI கிளாஸ் எந்த மாதிரி சிஸ்டம்? செயின் ஸ்ட்ரக்சர் கோடு தான். ஓகே. ஒப்டிஸ் ஹைபிரிட் MI கிளாஸ் இஸ் செயின் ஸ்ட்ரக்சர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் ஒன் இஸ் கோட் சிஸ்டம். இதுக்குள்ள 8 digits இருக்காங்க. இதுவும் செயின் டைப் ஸ்ட்ரக்சர் தான். அந்த 8 digitம் என்ன மீன் பண்றாங்க இங்க கொடுத்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 digits இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஜிட்டும் என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்க? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிஜிட் என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்க வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த டைப் கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகே. ஓகே. கோட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் CAPP, கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளான். வெரி ஈஸி. இதுக்குள்ள ப்ராசஸ் பிளான் என்னது? சப்போஸ் நான் முன்னாடி சொன்னபடியா இந்த பென் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல், அதோட என்ன ப்ராசஸ் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ்க்கு போகணும், அந்த சீக்வன்ஸ் என்ன வேணும், எல்லாமே ப்ராசஸ் பிளான்ல இருக்கும். ஓகே. கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளான் மீன்ஸ் யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் தட் பிளான் யூசிங் எ கம்ப்யூட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஓகே. டூல்ஸ் இருக்கும், அதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கும். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் நான் வந்து இந்த வருஷம் 2024-25 இதோட ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி ஒரு 3-4 years இது இல்லை. நவ் இன் 2029 and another client approached me. ஓகே, நீங்க வந்து ஒரு 4 years முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் இருக்காங்க, எனக்கு அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும், நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன வேணும், முன்னாடி நீங்க பண்ற அந்த ப்ராசஸ் பிளான் அப்படியே எடுக்கணும், காப்பி பண்ணணும், எடிட் பண்ணணும், புதுசா கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேரு தான் வேரியன்ட் அப்ரோச் ஆர் ரிட்ரீவல் அப்ரோச் அப்படி சொல்லுவாங்க. வேரியன்ட் அப்ரோச் ஆர் ரிட்ரீவல் அப்ரோச். ரிட்ரீவல், யூ ஆர் ரிட்ரீவிங் த ஓல்டு பிளான். நீங்க வந்து ஓல்டா நீங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பிளான் அப்படியே நீங்க ரிட்ரீவ் பண்றாங்க, வேரி பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேரு வேரியன்ட் அப்ரோச் ஆர் ரிட்ரீவல் அப்ரோச். ஓகே. another approach is ஓகே, அது பழசு தான், டெக்னாலஜி எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த again we are going to conduct a study and புதுசா ஒரு ப்ராசஸ் பிளான் ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜெனரேட்டிவ் அப்ரோச் ரெண்டும் பார்த்தா போதும். நீங்க manual approach means without the help of computer you are preparing, you leave it. Variant and generative approach very important. Okay, process plan எப்படி நீங்க கிரியேட் பண்ண போகுது அதுதான் சொல்றாங்க இங்க.
Generative means from scratch. From zero you are starting. Okay. Variant na pulse எடுத்து அப்படியே edit பண்ணி இல்லனா vary பண்ணி யூஸ் பண்றாங்க. Now இதுக்கெல்லாம் examples screenshot எடுத்து வச்சிருங்க. இதுக்கெல்லாம் examples மைண்ட்ல வச்சிருங்க, மெமரைஸ் பண்ணி வச்சிருங்க. Variant CAPP. Which among the following is not belonging to variant CAPP? அப்படினா இது தெரிஞ்சதா உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும். ஓகே, பார்த்து வச்சிருங்க. Okay, next is very interesting topic, CNC, computerized numerical control. So CNC ஓட full form என்னது? ஒரு question paper வந்துடுச்சுனா you may be thinking that it's a very simple question. ஏன் இப்படி சிம்பிளா क्वेश्चन கேக்குறாங்க? ஆனா ஆப்ஷன் பார்க்கும்போது தான் தெரியுது. What are the options? Computer numerical control, computerized numerical control, okay, computational numerical control. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குவாங்க. அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இட்ஸ் computerized numerical, மேபி computerized numeric control னு கூட சொல்லும். அந்த டைம்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகும். So கரெக்ட்டா தெரியணும். It is erased numerical. Okay, now CNC ல என்ன வேணும்னா இதோட காம்போனன்ட்ஸா நீங்க முக்கியமா பார்க்கணும். What are the components of CNC? நீங்க CNC மெஷின் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க CNC மெஷினுக்கு எப்படி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குவாங்க? CNC மெஷினுக்கு நீங்க ஓகே மேக் ஒன் சிலிண்டர் அப்படி இங்கிலீஷ்ல கொடுத்தா CNCக்கு தெரியாது. ஸோ யூ ஆர் யூசிங் ஏ ஹை லெவல் கோடிங் லாங்குவேஜ் கால்ட் பார்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பார்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹியூமன்ஸ்க்கு தெரியற மாதிரி, ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஹியூமன்ஸுக்கு அந்த கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சாதான் தெரியும். ஓகே, ஸோ பார்ட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும். எப்படி? கீபோர்ட் அதெல்லாம் இருக்குவாங்க, இன்புட் டிவைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் கிடைச்சிருச்சு, இன்புட் டிவைசஸ். அது வழி தான் நீங்கள் பார்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குவாங்க. நவ் MCU, மெஷின் கண்ட்ரோல் யூனிட். MCU, மெஷின் கண்ட்ரோல் யூனிட். அந்த மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள ரெண்டு பேரு, டேட்டா ப்ராசஸிங் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் லூப் யூனிட். கண்ட்ரோல் லூப் யூனிட் அப்படியே நிற்கட்டும். டேட்டா ப்ராசஸிங் யூனிட், நீங்க கொடுத்த டேட்டா யுவர் பார்ட் ப்ரோக்ராம். ஸோ இவர் வந்து அந்த பார்ட் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா டிஜிட்டல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன லாங்குவேஜ் யூ வில் பி காலிங் லோ லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ கன்வெர்டட் டேட்டா ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஓகே, பார்ட் ப்ரோக்ராம் படி இதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம பாஸ் மீன்ஸ் யூ சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணணும்? அதுக்கு டிரைவிங் சிஸ்டத்தை நீங்க இனிஷியேட் பண்ணணும். எப்படி எல்லாம் மூவ் பண்ணணும்? சப்போஸ் ஒரு சிலிண்டர் தான், ஸோ மோஷன் டேட்டா, டூல் எவ்வளோ மூவ் பண்ணணும், செகண்ட் ஃபீட் ரேட் எவ்வளோ வேணும், அதெல்லாம் மோஷன் டேட்டா டிரைவிங் சிஸ்டத்துக்கு கொடுக்குவாங்க. இங்கே தான் ஃபிசிக்கலாக அந்த ஆக்ஷனில் நடக்கும். ஓகே, அங்கே தான் மெஷின் டூல்ஸ். வாட் ஆர் மெஷின் டூல்ஸ்? Your lathe is called a machine tool, is an example of machine tool. Okay, your milling machine is an example of machine tool. Machine tool means that entire setup itself. Okay, மொத்தமா அந்த machine தான் machine tool சொல்லுவாங்க. Now machine toolல driving systemக்கு data கொடுத்தாச்சு, machine tool machining ஆரம்பிச்சாச்சு. Okay, required dimension ஆயிடுச்சா? செக் பண்ணணும். feedback ஆயிடுச்சா இல்லையா? Yes or no? No. Again, control the machine tool. Okay, machine பண்ணுங்க again. மறுபடியும் ஆயிடுச்சா? இல்ல. No. Going to. This is called control loop unit. Feedback system work பண்றது control loop unit வழிதான். Feedback என்னது? Dimension ஆயிடுச்சா இல்லையா? Dimension ஆயிடுச்சு. Machine பண்ணி முடிச்சாச்சு. Dimension ஆயிடுச்சு. So, display காமிச்சிருக்கோம். Job over. Complete. Reset the system, stop the system. Okay, this is device machine unit, data processing unit and loop control unit, control loop unit. Then driving system, machine tools, feedback system, display unit. 1, 2, 3, 4, 5, 6.
ஓகே, இவர் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஎன்சி. இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ஆளுகளை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் அட்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் ரீசர்க்குலேட்டிங் பால் ஸ்க்ரூ மெக்கானிசம். நார்மல் லைத்தில் எப்படி நீங்கள் அந்த டேபிள் மூவ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஒரு லீட் ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே லீட் ஸ்க்ரூ மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த டேபிள். ஆனால் சிஎன்சி மெஷினில் அப்படி இல்லை. இட் இஸ் ரீசர்க்குலேட்டிங் பால் ஸ்க்ரூ மெக்கானிசம். இங்கே என்ன நடக்கும்னா, இது மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பால்ஸ் ப்ரெஷரைஸ்டாக இதுக்குள்ள லூப் மீன்ஸ் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வழி போய் இது வழி போய் இது வழி போய் உள்ளே போகும், மறுபடியும் போகும். இது ட்ராவல் பண்ணும்போது அந்த பால்ஸ் இது மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, அது இந்த டேபிள் மூவ் ஆகிடும். இட் இஸ் கால்ட் ரீசர்க்குலேட்டிங் பால் ஸ்க்ரூ மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். சப்போஸ் உங்களோட மெஷின் டூலில் நீங்கள் ஒரு டைப் டூல் இல்லை, சப்போஸ் நிறைய டைப் டூல் சேவ் பண்ணோம், உங்களுக்கு தேவையான டூல் ப்ரோக்ராமில் கொடுத்துருங்க. ஓகே, திஸ் டூல் எடுங்கோ, ஸோ தட் டூல் வில் கம் ஓகே டு மெஷின். அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். அந்த டூல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுற இடம் தான் மேகசின், டூல் மேகசின். ஓகே, டூல் மேகசின். அந்த டூல் மேகசின்ல சப்போஸ் ஒரு 50 டூல் 50 டூல்ஸ் இருக்காங்க, அந்த 50 டூல்ஸும் அப்படியே இருக்கும் அந்த டூல் மேகசின்ல. கோட் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர், ஓகே இந்த டூல் தான் கேட்டிருக்காங்க, ஓகே யூ கோ, அந்த டூல் வெளியே வருவாங்க. வெளியே வரும் மீன்ஸ் இட் வில் பி கிரிப்ட் லைக் திஸ், உள்ளே வச்சிருக்கும், அது அப்படியே வந்து அப்படியே கிரிப் பண்ணி இருக்கு. நவ் யூ கேன் மெஷின். நவ் ப்ரோக்ராமில் வந்து இந்த மெஷினை முடிச்சா நெக்ஸ்ட் டூல் தான். ஓகே, இது ட்ராக் பண்ணிடுங்கோ, ரொட்டேட் கம் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ட்ரம் டைப், செயின் டைப், ஏடிசி ஆர் ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் இருக்காங்க. ட்ரம் டைப்னா 30க்கு கீழே டூல்ஸ் இருந்தால் அதுக்கு ட்ரம் டைப் சொல்லும். செயின் டைப் யூ யூஸ்ட் வென் டூல் சைஸ் ஆர் டூல் கவுண்ட் எக்ஸீட்ஸ் 30. ஓகே, ஸோ சர்ச் ஸ்பீடு வந்து ட்ரம் டைப்னேக்காலும் கம்மியாக இருக்கும் செயின் டைப்பில். ஓகே, இங்கே டூல்ஸ் எல்லாம் ஒரு ட்ரம்மோட பெரிஃபரியில் தான் வச்சுருக்கும். லைக் ரிவால்வர் சொல்லலாம். அந்த முன்னாடி எல்லாம் ஒரு கன் இருக்குமே, ரொட்டேட்டிங் பேரல் இருக்கணும், சாரி நாட் ரொட்டேட்டிங் பேரல், அந்த ரொட்டேட்டிங் புல்லட்ஸ் எல்லாம் வந்து 6 புல்லட் தான் ரொட்டேட் பண்ணுவாங்க லைக் தட். ஓகே, இது செயின் டைப். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங். ஸோ நீங்கள் சப்போஸ் கட் பண்ணணும், ஒரு இதுதான் ஒர்க் பீஸ் உங்களோட கிரீன் கலரில், அது நீங்கள் கட் பண்ணணும். அது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் டூல் யூஸ் பண்ணாமல் இன்னொரு டெக்னிக் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங். இதில் என்ன ஆகும்னா ஹை ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் யூஸ் பண்ணிட்டு தான் இது கட்டிங் நடக்கும். மெயின்லி சேயிங் திஸ், இதுதான் டூல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆனால் டூல் சொல்லக்கூடாது, எலக்ட்ரோட், டூல் எலக்ட்ரோன்னு சொல்லிடலாம். இது இந்த ஒர்க் பீஸ் மேலே டச் ஆகாது. இட் இஸ் லைக் எ எலக்ட்ரோட் இன் எ டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட். அதுக்குள்ளே வச்சிருக்கனா 2 எலக்ட்ராட்ஸ், அதுக்கிடையில் ஹை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுறதுனால இது அப்படியே மெல்ட் ஆகிட்டு கட் ஆகுது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங். இது வயர் மாதிரி இருக்கும். ஓகே, 3D பிரிண்டிங், ப்ரோட்டோடைப்பிங் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ரீல்ஸில் எல்லாம் ரொம்ப வயரலான கண்டென்ட் இருக்கும், 2 பார்ட் இருக்குவாங்க, அதை அப்படியே அசம்பிள் பண்ணினா அது 2 பார்ட்டாக தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஆக்யூரேட்டாக உங்களுக்கு மெஷின் பண்ண முடியும். ஓகே, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங், திஸ் கேன் பி கப்புள்டு டு அ சிஎன்சி மெஷின். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒர்க் பீஸ் வந்து கண்டக்டிங்காக இருக்கணும், எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங்காக இருந்தால் தான் இது யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். The last part of our syllabus is part programming. So சிஎன்சி மெஷினுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணுறோன்னு, அது பார்ட் ப்ரோக்ராம் வழி தான் கொடுக்கும். ஸோ பார்ட் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் என்ஜி இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நமக்கு டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது ஜி அண்ட் எம் தான். ஆனாலும் நீங்கள் ஃபார் எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ
இது ரொம்ப முக்கியம். G and M அது we will be explaining. இதெல்லாம் என்ன டெபிக்ட் பண்றாங்க அது மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஸோ கார்டுக்குள்ள n இருந்தா that means it's a sequence number. Then கார்டுக்குள்ள xy z இருந்தா அது வந்து அந்த பொசிஷன் கோஆர்டினேட் அதோட பொசிஷன் x00 y00 z00 means ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இருக்காங்க. x01 y00 z00 means x axisல just 1 யூனிட் மூவ் பண்ணிருக்காங்க. Then parameters for circular interpolation. Circular interpolation means this is linear movement. Circular interpolation means circular movement like an arc. Okay. Then feed function f80 means 80 millimeter per minute. Feed rate. Feed rate depict பண்றதுக்கு f சொல்லுவாங்க. Spindle function. Spindle s. Spindle speed and the directional rotation s. Okay. Then tool function t. Tool changing அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. Then miscellaneous function G and M will be seen. So இது பார்த்து வச்சிருங்க என்னெல்லாம் மீன் பண்றாங்கன்னு. அதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டம் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. டேட்டம் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். உங்களோட மெஷின்ல 3 விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது. The first point is machine zero. Machine zero means அந்த மேனுஃபேக்சர் தான் அது செட் பண்ணியிருக்கும், உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ மெஷின் ஜீரோ அந்த டூலோட பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்குதா, மெஷினுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. டூல் ஜீரோ அதுவும் மேனுஃபேக்சர் செட் பண்ணுவாங்க. டூலோட பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் எங்கே ரீசெட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஒர்க் பீஸ் ஜீரோ செட் பை யூசர். உங்களோட ஒர்க் பீஸ்னு டிபெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் எக்ஸ் 20 மில்லிமீட்டர் மூவ் பண்ணணும், த்ரெட் வேணும், 20 மில்லிமீட்டர் த்ரெட் வேணும் எக்ஸில், எக்ஸ் டைரக்ஷனில். அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அது கன்ஃபியூஷன் ஆகுது தானே. ஸோ ஒர்க் பீஸ் ஜீரோ தான் ஆரம்பிக்கும். உங்களோட ப்ரோக்ராமில் இருக்குன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் இட் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஒர்க் பீஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் ஒர்க் பீஸ் ஜீரோ ஆர் ஒர்க் பீஸ் ரெஃபரன்ஸ். ஓகே. இட் வில் பி செட் பை யூசர். Then ரெண்டு விதமான மோஷன் கண்ட்ரோல். சப்போஸ் this is your workpiece zero. இப்படிதான் ஸ்டெப்டு ஒரு ஷாஃப்ட் நீங்க ரெடி பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். ஸோ இங்க சக்கெல்லாம் கொடுத்து அப்படியே நீங்க லைட்ல வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க டூலோட ஒர்க் பீஸ் ஜீரோ செட் பண்ணியிருக்குது. this is your workpiece zero. இதான் 0 பொசிஷன். ஓகே. நவ் நீங்க சிஎன்சி மெஷினுக்கு சொல்ல போது இது 30, இது 20, இது 10 நினைச்சிருக்கோம். ஓகே. 30 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இந்த டயமீட்டர் வேணும், 20 மில்லிமீட்டர் இந்த டயமீட்டர் வேணும், 10 மில்லிமீட்டர் இந்த டயமீட்டர் வேணும். ஸோ absolute dimensioning means எல்லா மெஷர்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்றது ரெஃபரன்ஸ்ல தான். So you will be saying 30 millimeter diameter this, then 50 up to 50. This point will be identified as 50, not 20. Okay. This point will be identified as 30, 20, 10, 60. This point 30. So எல்லா பாயிண்ட்டுக்கும் நீங்க ரெஃபரன்ஸ் இந்த ஒர்க் பீஸ் ஜீரோ செட் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்க்ரிமெண்டல் அப்படின்னா this point will be identified as 30, this point will be 20, this point will be 10. டூலோட லாஸ்ட் பொசிஷன் என்னது, அங்கே தான் மெஷர்மெண்ட் ஆரம்பிக்கும். இன்க்ரிமெண்ட், யூ ஆர் இன்க்ரிமெண்டிங். டூல் லாஸ்ட் 30 தான் நிற்கிறது. ஸோ நவ் யூ கிவ் மூவ் only 20. ஸோ யூ கிவ் 20. தட் இஸ் வாட் இன்க்ரிமெண்டல். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறிட்டே இருக்கும் இன்க்ரிமெண்டல். லாஸ்ட் டூல் பொசிஷன் என்னது அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆனால் absolute dimensionல் சிங்கிள் பாயிண்ட் தான் நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்குவாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இங்கே என்ன டைமென்ஷன் எடுத்திருக்காங்க, இங்கே பாருங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ப்ரீவியஸ் பொசிஷன் டைமென்ஷன் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் இன்க்ரிமெண்டல், திஸ் இஸ் absolute. ஓகே. So G codes. G codes are called preparatory functions. டூல் இல்லைனா ஏதாவது மூமெண்ட்ஸ் எப்படி வேணும், சர்க்குலர் வேணுமா
ஃபாஸ்ட்டாக வேணுமா, லீனியர் மூமெண்ட் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஜி கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ G00 அப்படி கொடுத்து X123 கொடுத்தா 123க்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. டூல் இல்லைன்னா டேபிள் எந்த மூமெண்ட். ஓகே, G00. So question will be G00 is used for rapid linear clockwise options. Answer is rapid. So movement வந்து rapid-ஆ ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணோம்னா you will be using G00. For example, நம்ம சொன்னபடியா G00 X01 Y02 Z00 இப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு 120 பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுமா இல்லையாங்க இவர் தான் டிசைட் பண்ணுறாங்க. Now you are giving G01. Now 1 கொடுத்தாச்சு. It will be slow, linear traversing, normal traversing. So நீங்கள் மெட்டல் கட்டிங் பண்ணும்போது இதுதான் கொடுக்கணும். மெட்டல் கட்டிங் வந்து இல்லை, ஐடியல் மூமெண்ட் தான் அப்படின்னா இது கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோடும் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, G02 is for clockwise circular interpolation. Clockwise circular interpolation means like this, clockwise movement. Counter clockwise க்கு G03. G04 dwell, கொஞ்ச நேரம் டிலே பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, no operations, delay, dwell. Imperial units G20 இது டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்குவாங்க மேலே. ஓகே, இந்த ப்ராசஸில் நீங்கள் டிராயிங்ல எல்லாம் கொடுக்குமே all dimensions are in millimeter, அதே மாதிரி தான் G20 all dimensions are in imperial units means British standard inches pounds. ஆனா G21 கொடுத்தா which means all units are in millimeter. சப்போஸ் இது கொடுக்காமல் நீங்க ஓகே மூவ் 20 millimeter வந்து கோட் பண்ணி கொடுத்தாச்சு, மூவ் 20 அப்படி கொடுத்தாச்சு, அது எந்த யூனிட்னு தெரியாது சிஎன்சிக்கு. ஓகே, நீங்க இது கொடுத்தாதான் அவருக்கு தெரியும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டா நம்ம மெட்ரிக் ஸ்டாண்டர்டாகும். தென் G28 go to reference point. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு G28 சொல்லுங்க. இல்லைன்னா G28 கொடுத்து ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணினா அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, G40 கேன்சல் டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன். அந்த டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன் ஐ வில் டெல். 40 41 எல்லாம் அதுதான். G90 absolute மூமெண்ட் உங்களுக்கு பார்த்தாச்சு, இன்க்ரிமெண்டல் மூமெண்ட் அதுவும் பார்த்தாச்சு. ஸோ G90 is for absolute மூமெண்ட், G91 is for incremental movement. டோட்டல் இவ்வளோ கோர்ஸ் நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் கட்டர் காம்பன்சேஷன்? சப்போஸ் டூலோட பொசிஷன் வந்து நீங்கள் இது வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகே, டூலோட பொசிஷன் மீன்ஸ் டூலோட சென்டரோட பொசிஷன் தான். ஆனால் டூலோட சென்டர் பொசிஷன் கொண்டு போய் வச்சிருந்தா என்ன ஆகும்? தான் டூல் கட்டிங் ஆரம்பிக்கிறது இங்கே, ஆனால் டூலோட பொசிஷன் இங்கே. ஸோ எனக்கு வந்து இங்கே ஃபினிஷிங் பண்ணணும். ஓகே, இது வந்து 0.1000 வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல போகுது சிஎன்சி கிட்ட, ஓகே மூவ் டு 1000 அண்ட் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். அப்படியா இருந்தால் என்ன ஆகும்? ஃபினிஷிங் ஆகாது, இது அப்படியே இவ்வளோ பார்த்து கட்டாக போயிடும். பிகாஸ் தெர் இஸ் அ ரேடியஸ் difference, radial difference between tool position and required machining position. correct தானே? pointed tool ஆ இருந்தா அந்த ப்ராப்ளம் இல்லை, டூலோட பொசிஷன் அண்ட் திஸ் சேம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரேடியஸ் இருக்கிற டூல், மில்லிங் டூல் எல்லாம் மாதிரியா இருந்தா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ யூ ஹாவ் டு கொஞ்சம் இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அது மைனஸ் பண்ணி தான் இங்கே போய் இது பண்ணணும். தான் கரெக்ட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எரர், இது கொடுத்தா அப்படியே இவ்வளோ பார்த்து அப்படியே போயிடும். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ பார்ட்டு ரீட்ராக்ட் பண்ணி தான் நிற்கணும். இதுக்கு பேர் தான் கட்டர் காம்பன்சேஷன், டூல் ரேடியஸ் கட்டர் காம்பன்சேஷன். இது ரெண்டு விதமாக இருக்காங்க. லெஃப்ட் சைடில் கட்டர் காம்பன்சேஷன் வேணும்னா நீங்கள் கொடுத்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் பண்ணி தான் நிற்கணும். கரெக்டு தானே? ஆனால் ரைட் சைடில் கொடுத்தா ப்ளஸ் பண்ணி தான் நிற்கணும். லெஃப்ட் சைடு மெஷின் பண்ணணும், எனக்கு ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த டூலோட மூவ்மெண்ட் மீன்ஸ் கட்டரோட பொசிஷன் ஒரு கொஞ்சம் ரேடியல் டிஸ்டன்ஸ் பின்னாடி நெகட்டிவ் தான் நிற்கணும். சப்போஸ் இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நினச்சிருக்கோம் ஆக்சிஸ், ஆனால் இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு G41, ப்ளஸ் பண்ணுறதுக்கு G42.
அப்படி சொல்றது இல்லை, லெஃப்டில் இருந்தால் G41. உங்களுக்கு மெஷின் பண்ண வேண்டியது ஒர்க் பீஸோட லெஃப்ட் சைடில் இருந்தால் G41, ரைட் சைடில் இருந்தால் G42. ஓகே, இதுக்கு பேர் தான் கட்டர் காம்பன்சேஷன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமில் முன்னாடியே கொடுத்துருக்கணும் கட்டர் காம்பன்சேஷன் வேணும் எனக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் நீங்கள் கொடுத்தா மெஷின் ஆட்டோமேட்டிக்லி காம்பன்சேட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நிற்குவாங்க. காம்பன்சேட்டிங். ஓகே, ஸோ அந்த கட்டர் காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இனி எனக்கு நான் டூல் சேஞ்ச் பண்ணியாச்சு, இனி கட்டர் காம்பன்சேஷன் வேண்டாம், பாயிண்டட் டூல் தான். கேன்சல் பண்ணுங்க கட்டர் காம்பன்சேஷன், G40 கொடுங்க, கேன்சல் ஆகிடும். ஸோ G40 is for tool radius compensation, cancelling. G41 for left hand radius compensation. Material oda left hand ana G41, right hand machine panna G42. ये രണ്ടും ഡിഫറെന്റ് ആ കൊടുത്തിരിക്കാங்க. ഒന്നുക്ക് വന്ന് റിക്വയർഡ് ഡിസ്റ്റൻസ് ന്ന് പിന്നാടി താ നിൽക്കണോ, നെക്സ്റ്റിക്ക് വന്ന് റിക്വയർഡ് ഡിസ്റ്റൻസ് തള്ളി താ നിൽക്കണോ, അതിനാലെ ഡിഫറെന്റ് ആ കൊടുത്തിരിക്കാங்க. ഓക്കെ, the last portion, MCOTS. The next one is MCOTS. MCOTS na switching functions சொல்லுவாங்க. switching, G-codes preparatory functions, MCOTS are called switching functions or miscellaneous functions. ஏதாவது ஒரு ஆபரேஷன் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு, லைக் கூலண்ட் ஆன் கூலண்ட் ஆஃப், ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ஆன் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ஆஃப், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. M00 சொன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும், which means டூல் அப்படியே மெஷின் பண்ணிட்டு இருக்காங்க, M00 கொடுத்துருங்க அப்படியே நிற்குவாங்க, ஸ்டாப் ஆயிடும். ஆனால் எண்ட் ஆகாது, எண்ட் ஆகிறதுக்கு 02 கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும், எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. M03 ஸ்டார்ட் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ஆரம்பிச்சிருங்க. M04 ரிவர்ஸ் ஸ்பிண்டில், டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுங்க M04. M05 ஸ்டாப் ஸ்பிண்டில், ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணுங்க. M06 சேஞ்ச். M08 கூலண்ட் ஆன், M06 கூலண்ட் ஆஃப். ஓகே, அது காமிக்கல, ஆன் அண்ட் ஆஃப் தான். Then M30 இது சேஞ்ச் டூல் தான், சேஞ்ச் டூல். Then M30 program end and rewind to start. program end பண்ணிட்டு next rewind to start means இதே மாதிரி 10 பென் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, M30 கொடுங்க, ஃபுல் செட்டிங்ஸ் ரீசெட் ஆகிட்டு மறுபடி நெக்ஸ்ட் பென் மேனுஃபேக்சருக்கு ரெடியாக இருக்கும் மெஷின். rewind to start. ஓகே, இதுதான் MCOTS or miscellaneous codes. நெக்ஸ்ட் சப் ப்ரோக்ராம்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்காங்க. சப்போஸ் உங்களோட நீங்கள் ரெடி பண்ணுற மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களோட ட்ரேட் மார்க் கொடுக்கணும். ஓகே, T அதுதான் உங்களோட ட்ரேட் மார்க், T ஆல்ஃபபெட் T. ஸோ T அங்கே இன்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் கோட் பண்ணணும். ஹொரிசாண்டலாக இவ்வளோ மூவ் பண்ணணும், திருப்பி அதோட சென்டருக்கு வரணும், கீழே வரணும். ஆனால் இது ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஹொரிசாண்டலாக போங்க, மறுபடி சென்டருக்கு வாங்க, அதெல்லாமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு சப் ப்ரோக்ராம். சப்போஸ் திஸ் இஸ் த ஆப்ரேஷன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்படி போகணும், அகெயின் டூல் ஹேஸ் டு கம் டு த சென்டர், தென் கோ டவுன். ஸோ இது 3-4 லைன்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் ரிப்பீட் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு பார்ட்டுக்கும். இது அப்படியே ஒரு சப் ப்ரோக்ராமை வச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. நீங்கள் தேவையாகும் போது அந்த பேர் கூப்பிட்டா போதும், இது அப்படியே வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிட்டு போதும். ஓகே, அதுக்கு பேர் தான் சப் ப்ரோக்ராம். அதுக்கு சிண்டாக்ஸ் M98. M98 கொடுத்தா அதுக்கு மீனிங் யூ ஆர் கோயிங் டு இன்வாக் ஏ சப் ப்ரோக்ராம். ஏது சப் ப்ரோக்ராம்? P034000. இதுதான் சப் ப்ரோக்ராமுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிவிஷன் கொடுத்துருக்குது, பார்த்து வச்சிருக்கோம். P மீன்ஸ் பராமீட்டர் யூஸ் ஃபார் சப் ப்ரோக்ராம் நம்பர், கான்ஸ்டன்டா இருக்கும், P எப்போதுமே P இருக்கும். 03 நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன் ஆஃப் சப் ப்ரோக்ராம், எத்தனை வாட்டி நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும். தென் 4000 சப் ப்ரோக்ராமோட நம்பர், எந்த ப்ரோக்ராம் இங்கே டிசைட் ஆகும். ஓகே, நவ் சப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எக்ஸிட் பண்ணோம் M99. M98 இனிஷியேட் பண்ணுறதுக்கு, எக்ஸிட் பண்ணுறதுக்கு M99. ஓகே, the last portion is canned cycles. canned cycles, suppose நீங்கள் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. canned cycles means ஒரு ஆப்ரேஷன் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் G90 and G71 கொடுத்தா
സിംഗിൾ ടേണിംഗ് സൈക്കിൾ ഓപ്പറേറ്റ് ആയിടും തനിയ. G90 കൊടുത്താൽ മൾട്ടിപ്പിൾ ടേണിംഗ് സൈക്കിൾ ഓപ്പറേറ്റ് ആയിടും. ഓക്കെ, G70